ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சில சங்கட்டமான சம்பவங்கள்லேருந்து சாதாரணமாக தப்பிச்சு வந்தவங்களை வரிசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த சம்பவங்கள் எல்லாமே பார்க்குறவங்கள வாயை புழக்க வைக்குங்கிறதுல அதனால வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ப்ராக்டிக்ஸை பார்த்துட்டு எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு ஃபைனலில் ஒரு டிப்ஸ். இந்த பாப்பா அவங்க அப்பாவோட அழகாக விளையாடுது. கதவு வழியாக கையை விட்டு காலை சுரண்டுது. அநேகமாக வெளிநாட்டு பாப்பா இருக்கும் போல இருக்குது. நம்ம ஊர் பாப்பா வந்தால் கட்டை எடுத்து காலில் அடிச்சிருக்கோம். கடைசியில் அதுக்கு கொடுக்குற ரியாக்ஷனை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த தடவை ஸ்கூல் சோனில் காரை வேகமாக ஓட்டினதுக்காண்டி கேஸ் கொடுத்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் இதை எதுக்கு பண்ணுன்னு சொன்ன Good luck to you and God bless you. Thank you. Bijamudu. Tan. ஒரு நூலில் உயிர் தப்புற சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களா? அந்த சம்பவம் தான் இது. அதே மாதிரி சம்பவம் இங்கே நடந்திருக்கு. இங்கே நின்றுக்கு இருந்த குழந்தைய கார் தூக்க அண்ணன் சுத்தாரிச்சு தூக்கிட்டாப்புல. வெட்டிங்கப்போ வேதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தோல் கொடுக்க தோழர்கள் இருக்கும் அப்படின்னு வந்து நின்னேன். அப்பாவும் தாத்தாவும் எந்த வயசானாலும் உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எடுத்துக்காட்டு சம்பவம் தான் இது. இந்த அண்ணனை நம்பி விட்டது கடை நாசமாக தான் போச்சு. இந்த தங்க கட்டி எடுக்க முடியாதுன்னு நினச்சி எல்லாரும் உங்களை விட்டுருப்பாங்க போல இருக்கு. நம்மளால் கையை விட்டு கலக்கலாக எடுத்துட்டாப்புல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலக்கலாக சரிக்கிட்டு வந்து இப்போ காமிக்க போகிறாரு ஒரு வித்தையை. இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. முதலே பார்த்தா 3/4 கிலோமீட்டர் ஓடுற ஆள் இல்லை. 3 இன்ச்சு செருப்பு வச்சு முதலே பயமுறுத்திட்டாங்க. மேலே ஏறி வந்து பாரு, நீ செருப்பாலே எடுப்பேன். அப்படியே வர்ற என்ன இந்த ஓவல் எப்படி பேசுது? ஹீரோயிசம்னா இதாங்க. ரியலான ஹீரோனா இப்படி தான் இருக்கணும். அங்கே ஒரு முன்னாடி ஒரு வண்டி கண்ட்ரோலை மீறி வர்றதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பஸ்ஸை நுப்பாட்டிட்டு எப்படி போயிட்டு அந்த வண்டியோட பிரேக்கை பிடிக்கிறான்னு பாருங்க. இவன் தான் ஏன் மனுஷன். அண்ணன் அசால்ட்டாக உட்காந்துருக்காரு. என்ன கதவு தானா திறக்குது? ஐயோ, ஒட்டி கடை குர்ராடி. நடுராத்திரி அட்டுக்கு இந்த கம்பத்தில் தொங்குனா இப்படி தான் நடக்கும். அதான் தேவையாகுமாரு. அண்ணன் ஸ்டேட் போர்டில் ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு வித்தை காட்டிட்டு போனார். உக்காளி எங்கடா வர்ற? இந்த அக்கா தூங்கும் போது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வாயில் ஊற்றிடுறாங்க. அது வாயில் போனோடனே அந்த அக்காவோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. இது என்ன ரியாக்ஷன்ரா? அது காதலி உக்காளி யாரா அவன்? ஒன்னே யாரா உள்ளர விட்டது? கண்ணாடி காலி, பஸ்ஸும் காலி, அதான் உள்ளர போந்து. அண்ணன் எந்த சம்பவம் பண்ணல. அண்ணனை வச்சு ரோதை தான் சம்பவம் பண்ணிடுச்சு. இந்த வீடியோவுக்கு கமெண்டே தேவையில்ல. புரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாதி தம்பியை விடாமல் கொத்திக்கிட்டே இருந்திருக்கு. என்ன கொத்திக்கிட்டே இருக்கேன்? விடவே மாட்டேன். பைப்பை சுற்றிட்டு போன அண்ணனுக்கு பதற வைக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என் ஜிம்மி ஒரு டம்மி. அண்ணனுக்கு பாம்பை பார்த்து பயமே இல்லை. இங்கே நான் ஒருத்தர் இருக்கிறேன்டா. சும்மா இரு. அண்ணனை கடுக்க நாய் விரட்டுன்னு விரட்டுது. அண்ணன் சேஃப்டியாக போயிட்டு கதவுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். நாயும் கதவுக்குள்ளே போயிடுச்சு. ஜிம்மி ஒரு டம்மி. சும்மா கடிச்சிக்கிட்டே இருக்காது. ஒரு தடவை சொன்னா கேட்கணும். கேட்க முடியாதுடா. அண்ணன் கதவு தட்டாமல் படக்குன்னு ரூம்குள்ளே போயிட்டாரு. யாரா அவன்? இவங்க மட்டும்தான் சைக்கிள் ஓட்டுன்னு இருக்கா? நாங்களாம் எவ்வளோ பெரிய வித்தக்காரங்க. எங்கள்லேருந்து தாண்டா எல்லோரும் வந்ததே. மாடியோ கொய்யால் இந்த சைக்கிள் யாராக கண்டுபிடிச்சது? அவன் பார்க்குறதுக்குள்ள ஓடி போயிடுவோம்.
ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஈடா ஓடி போயிட்டாங்க, பிடிங்கடா. சைக்கிளில் ஏறி உட்காந்தவருக்கு சாக்கு கருப்பு கலரில் கீழே நம்ம போய்கிட்டு இருக்கு. ஏம்மா இருமா, நான் போய்க்கிறேங்கிட்டு. ஏம்மா இருமா, இருமா அங்கிட்டு போய்க்கிறேம்மா. இருமா, பாதை விட்டு நின்றுமா. ஏம்மா ஒரு தம்பி தூங்கி இருக்கும்போது கிளாப் சவுண்டு கேட்க, தம்பி கோஆப்ரேட் பண்ணுமா இல்லையா? அதை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. தம்பி சாதனை மனிதன், அவருக்கு ஏற்ற ஒரு வாகனத்தை அவரே கண்டுபிடிச்சிக்கிடுவார். கடைக்குள்ளே கலவாணி பயில பூந்துட்டாங்களாம். அண்ணனே சட்டையை கழட்டி போட்டு சண்டைக்கு தயாராகிட்டாரு. அது அந்த நேரத்தில் லைட்டு பார்ப்பான அண்ணனுக்கு கண்ணு தெரியல, கண்ணை மூடிட்டு குத்துன்னு குத்துறாரு. கண்ணு முடிச்சு பார்த்துருக்கும் போது என்ன நினச்சிருப்பாரு, எங்கடா அங்கேருந்து ஆளெல்லாம் காணும். கடைசி வரல கண்ணே முடிச்சிருக்க மாட்டார் போல இருக்கு. தெரிஞ்ச எல்லாத்தையும் இறக்குறாரு. அண்ணே நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம்னா டிக்கிக்குள்ளே சிக்கி கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணலாமா? என்னடா பால் பாண்டி, பாலை எவ்வளோ குடிச்சா எப்போ குடிக்கிறது? கொஞ்சம் நல்லா நறுக்கி விட்டா நிறைய வரும். ஆசாரி வேலையாக அரை குறையாக கற்றுட்டு இருந்தவர். அண்ணே அப்படி வராதுண்ணே, அதெல்லாம் வரும்பா, உனக்கு என்னப்பா தெரியும்? தீரா அதனால தான் முதல்ல சொன்னல வராதுண்ணே. அண்ணே முடிவெட்டுறத பார்த்துட்டு 3 பேர் ஓடினாங்க. அதில் ஒருத்தனை எப்படி போட்டு இழுக்கிறாரு பாருங்க. வாடா வந்து முடி வெட்டுறாங்க. அண்ணனுக்கு சோல்டர் உடஞ்சிருந்தாலும் சோசியாலிட்டி குறையல. ஆமாம், அழுத்து வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. ஐயோ, அப்படியே இதுவாக திரும்பி உட்காந்து ஐயோ இதுவரை. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோமோ எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணணும். ஏக்கா இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கணுங்கிறது இந்த ஒரு வீடியோ உதாரணம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை வச்சு விட்டா ஃபோனு பத்திரமா வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனு குப்பரா விழுந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். இங்கே ஒருத்தர் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. வேற காப்பாற்றுறதுக்காண்டி உள்ளே ஒன்று போடுறாங்க. பிடிச்சிட்டு மேந்து வருவார். நன்றி உள்ள நாய் விசுவாசத்தை காட்டிருச்சு. அண்ணே அசால்ட்டாக ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது எந்த நேரத்துலனா வெளியில் வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. என்ன போனால் நமக்கு அண்ணன் நடந்துட்டு போகும்போது தடுக்கி விழுகிறாரு. அந்த முட்டை விழுவாமல் இன்னொரு ஆள் வந்து பிடிச்சிடுறாங்க. கடவுளே நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நன்றி. என்னையா ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. தம்பிங்க 2 பேரும் அரஜான் கூட விளையாடல, அதுக்குள்ளேயும் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சேஸ் அடிச்சுக்கிடுவோமேனு 2 பேரும் கையை கொண்டு போய் முட்டுன்னு முட்டுறாங்க. 2 பேர் பைக்கு தூரத்துக்கும் அவங்க கையை எட்டவே இல்லை. கடைசி வேலை அடிக்கலை. அடப்போங்கடா. அவங்க ஒய்ஃபு கிச்சனில் என்னவோ 10 வச்செல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவும் ஆள் பதறிட்டாப்புல பொண்ணை தூக்கிட்டு ஓடி விடாது. இன்றைக்கி அந்த ஆளுக்கு இருக்கும் செத்த. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் யாருமே இல்லை, அதனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்காது. ஏன்னா ஃபோனில் தான் நான் எடிட் பண்ணுறேன், பிசி எதுவுமே இல்லை. இந்த சேனலில் நான் மட்டும்தான். சப்போர்ட் பண்ணால் நம்ம எல்லோரும் இருப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கிற நம்பிக்கையோடு போகிறேன். பாய்.